தைப்பூசம் கோயிலுக்கு போகிறோம். மருதமலைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து மருதமலை போகும்போது மெயின் ரோட்டில் போகலை. நாங்கள் பேரூர் வழியாக ஆற்று வழியாக தான் நாங்கள் போனோம். அந்த ஷார்ட்கட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை காட்சியை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல சூரிய உதயம், பனிப்பொழிவு. நாங்கள் இந்த இடம் பார்க்கும்போது ஒரு 7:30 மணி இருக்கும். நாரைகள், அப்புறம் அந்த அந்த வாத்து அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அந்த நம்ம வந்து அந்த பால் கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த பால் கம்பெனி தாண்டின உடனே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம். அந்த லைன்லேருந்து மருதமலை விட்டு ஃபுல்லாக அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் பால் குடம் எடுக்கிறவங்க, காவடி எடுக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் அப்படி நடக்குது பாருங்கள். இப்போ அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க, நடந்து வர்றாங்க நிறைய பேர். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக நடந்து வந்தாங்க. ரொம்ப அதிகமான கூட்டம்னு சொன்னாங்க. அன்னதானம் பாருங்கள், ஏற்கனவே 1, 2, 3, இப்போ இதை விட 3, 4வது நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆனால் இன்னும் இதை விட சிறு நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைக்கிளில் வச்சு பிஸ்கட் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, ஒரு 4 திராட்சை கொடுக்கறது, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய அன்னதான கூடமுமே இருந்ததுங்க. நமக்கு எங்கெல்லாம் யாருமே வந்து வெறும் கையால் போகவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு எந்த ஊருன்னு தெரியலைங்க, அவங்க வந்து வெளியூராட்டு இருக்குது. முருகரை வந்து ராஜ அலங்காரத்தில் அலங்காரம் பண்ணி அதில் பால் குடம், வாயில் வேல் குத்துறது, பெருசாக நீளமாக வேல் குத்துறதெல்லாம் வச்சு அப்படியே நடைபாதையாக வந்துட்டு இருந்தாங்க. பயங்கர டிராஃபிக்குங்க. அப்படியே வண்டி, நாங்கள் 2 வீலரில் தான் போயிருந்தோம். வண்டி வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சு நகர்ந்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் வண்டியை வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலேயே, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாலேயே நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நாங்கள் பாத யாத்திரையை நாங்கள் அங்கேருந்து நானும் புள்ள பையன் 3 பேரும் பாத யாத்திரையாக போயிட்டாங்க. மலை மேலே ஏறியாச்சு. மலை மேலே ஏறி அது பார்த்தீங்கன்னா அந்த இடுமன் சாமி கோயில் போகிற வரைக்கும் கூட்டம் இல்லைங்க. அப்படின்னு நடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஏறினோடனே சரியான கூட்டம். எங்கே பார்த்தாலுமே மக்கள் தலை தான். அலைக்கடல் என திரண்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த முருகக் கடவுளை பார்க்கறதுக்கு அவ்வளோ பக்தர்கள் கூட்டம். அதில் வந்து நாங்கள் போகும்போதே ஒரு பொண்ணை பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்னம்மா திரும்பி வர சாமியை பார்த்தாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா நான் வந்தேன், மேலே எல்லாம் போயிருக்கிறாங்க, என்னால் வந்து கூட்டத்தை பார்த்துட்டு நான் பயந்துட்டு போகலக்கா, நான் திரும்பி வந்துட்டேன், நான் வெயிட் பண்ணிட்டேன் அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட நைட்டு 10 மணிக்கு வந்தவங்களையே வந்து ஒரு சிலர் இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு சாமியை பார்க்காமையே வெளில வந்துட்டாங்களாம். அப்புறம் நாங்கள் அப்படியே சாமியை பார்க்கணுன்னு போனோம். ஆனால் எங்களுக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் ஏண்டா வந்து சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பயமாகி போச்சு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெருக்குறாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, முருகக் கடவுளை பார்க்கணும், நம்மளுடைய தமிழ் கடவுள் கந்த கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே மனசோட முருகரை மட்டுமே நினச்சிட்டு, முருகரை மட்டுமே இது மனசில் அந்த வேல்மாறல வருமில்ல, திருத்தணியில் உதித்தலும், நான் வந்து அந்த பாடலில் அந்த வரிகளை மட்டும் நான் படிச்சுட்டு அதையவே படிச்சுட்டு ஓம் சரவண பவ அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு போய் சாமியை பார்த்தோம். அதுக்கு முன்னால் நாங்கள் லைனில் நின்னது வந்து 9 மணி 10 நிமிஷம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் அன்னதானம் போட்டாங்க. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் இட்லி கிச்சடி எல்லாம் சாப்பிட்டு போயிட்டோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. ஆனால் வந்து கொஞ்சம் பேரெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்து நிறைய இந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியும் நாங்கள் வந்து சாமியை பார்க்கும்போது மணி 3 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து திருப்பணி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த திருப்பணியெல்லாம் அந்த தூணெல்லாம் இருக்குல்ல, பில்லர், அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தேரோட்டமெல்லாம் நடந்திருக்குது. அந்த தேரோட்டமெல்லாம் நடக்கும்போது மணி 11 மணி 12 மணி 1 மணி பக்கம் இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்குறோம், சாமியை பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் 3 மணிக்கு சாமியை அப்படியே கண்கொள்ளா காட்சியாக மஞ்சள் கலரில் அப்படியே தங்க மாட்டு நின்றுனார் முருகர். பார்த்து நாங்களே பேசிட்டோம், பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது, சந்தோஷம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த வீடு வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்து நாங்கள் போயிருந்தோம். நன்றி கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா, போன தைப்பூசத்துக்கு வேண்டியிருந்தோம், இந்த தைப்பூசத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக போயிருந்தோம். அதனாலேயே நாங்கள் சாமியை வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து இது நடந்து வந்துட்டுருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸெல்லாம் போகும் இல்லையா, பஸ் கார் வண்டியெல்லாம் போகும் இல்லையா, அந்த வழி
ஆனால் வந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் எதுவுமே மேலே அனுப்பலை. அந்த கோயிலுடைய பஸ் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, தண்ணி லாரிகள் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்படி தாங்க நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அப்படியே மருதமலையவே சுற்றி உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிருக்கிறோம். பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்து கண்குளிர பாருங்கள். நன்றி.